முதல் எபிசோடா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவுக்கு உட்பட்ட அவரிக்காடு அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கிராமத்துல என்ன ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் சந்தை ஃபேமஸ். நாட்டு மீன்கள் கிடைக்கும், உயிர் மீன்கள் கிடைக்கும். அந்த இதை பார்க்கறதுக்காக என்ன மீன் இருக்கு, எப்படி வியாபாரம் பண்றாங்க, எங்கிருந்து வியாபாரிகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம அவரிக்காட்டுக்குள்ள இப்ப போறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் ஸ்னேட்டக்கற ஓரம் பண்ண வரேன் பாரு. வானா ஓ வானா ப்ளீஸ் நான் தம்பிங்களுக்கோசம் வா 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 யா யா நான் ரெடி தான் வரவா அந்த நான் இறங்கி வரவா ஜெல்குடு சிங்கர் சிங்கரப்பா ஐ வந்தட தூங்க மாறாத சொல்லுங்க மாமா குட்டி லாங் ட்ரைவ் போலாமா? இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவுக்கு உட்பட்ட அவரிக்காடு அப்படிங்கிற ஒரு அருமையான கிராம பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த கிராம பகுதியில் நீங்கள் தமிழ்நாட்டிலேயே கடல் மீன் தான் ஃபேமஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அருமையான நாட்டு மீன்கள் வந்து அழகாக கிடைக்கிறத பார்க்க முடியுது. அழகாக காலை மற்றும் மாலை வேளைகளில் இங்கே பிடிக்கக்கூடிய மீன்களையே இங்கே இருக்கிற மீனவ பெருமக்கள் சந்தைப்படுத்திருக்கிற காட்சியும் இங்கே அழகாக பார்க்குறோம். அந்த வகையில் இங்கே என்னென்ன மீன்கள் சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்முடைய மீனவ தொழிலாளர்களுடைய கேட்டு தெரிஞ்சுக்கோம். இதோட சுவை டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்லா இருக்கும். நூலை உரிக்காமல டேஸ்ட் குழம்பு டேஸ்ட் ஏன்னா உரிச்சா டேஸ்ட். இந்த மீனோட மருத்துவ குணங்கள் அதில் மட்டும்தான் அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்கடா முடியுமா? முடியாது. நம்ம உடம்புக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். வாழ்க்கை மட்டும் பூண்டை வட்டி விட்டோம்னா இல்லை. மலையாள வந்து உடம்புக்கு நல்லது. பச்சை பிளேஸ் இருந்தாது. வந்து அதே இது வேற இதெல்லாம் வந்து பச்சை பாக்கி மீன்லாம் சிலேட்டி வெட்டா ஒரு 1.5 வருஷம் உள்ள குழந்தைக்கு சிலேட்டி கொடுக்கலாம். ஹெல்த்தி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த மராகட்டெல்லாம் சாப்பிடுவாங்க, 1 வருஷம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அது வந்து உடம்புக்கு வாய்வு. நம்மளே சாப்பிட்டாலும் வாய்வு இல்லை. வாட்டாடி அப்படியே இருந்தாலும் வச்சுங்க. மீனில் வந்து சுத்தமான மீன், ஐஸ் கூட விழுந்த பிராமீன் இருக்கு பாருங்க. பிராமீன் வந்து பட்டி மீன் குழந்தைக்கு இந்த மீனை எப்போ பிடிப்பீங்க? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. 10 மணிக்கு போய் 12 மணிக்கு தான் பிடிப்போம். பிடிச்சி தண்ணியில கட்டி உயிரோட போட்டு கொண்டு வந்து வியாபாரம். இது கடல்ல பிடிக்கிறீங்களா ஆத்துல பிடிக்கிறீங்களா? ஆத்துல பிடிச்சி நீலாவலையில கட்டி போட்டு வலையில கட்டி போட்டு உயிரோட பிடிப்போம். குடுவாங்க பிடிக்கிறதுலாம் அங்கேயே போட்டு அப்படியே மாற்றுவோம். இங்க சந்தைன்னா இதுதான். சந்தைன்னா மார்க்கெட் காலம் வந்து சாயங்காலம் மத்தியானம் 11 மணிக்கு எங்க மார்க்கெட்டு, காலை 6 மணிக்கு மார்க்கெட்டு, சாயங்காலம் போட்டு இங்க எந்தெந்த ஊர்ல இருந்து வியாபாரிகள்? நான் முக்கிய கொடுப்பேன். எல்லா வியாபாரியும் வருவாங்க, இங்கிருந்து வருவாங்க, அங்கிருந்து வருவாங்க. எங்க வந்து இங்க தஞ்சாவூர் எல்லாருமே வாங்கிக்குவாங்க. பெரிய உள்ள மீன் நல்லா இருக்கும். ராடு மீன் தான் கிடைக்கும். இதோட சுவை டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்லா இருக்கும். நூலை உரிக்காமல டேஸ்ட் குழம்புக்கு தான் டேஸ்ட். ஏன்னா உரிச்சா டேஸ்ட். இந்த மீன் என்னையா? ஜிலேபி. ஆந்திரா ஜிலேபி. இது கெளுத்தி. அடுத்து கெளுத்தி.
Salomia, Salomia, Sunda kanji soruda, Sudumbu karuvaduda, Varra style paruda. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அந்த அறிவிப்பால் அன்ப தருவாள் சின்ன அறிவிப்பும் இன்று சுடுவாள் நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக என் உயிர் உன்னோட பத்திரச்சொத்தாக என் பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கு என்ன?